ஹாய் நண்பர்களே, நேற்று நடந்த ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாரும் கவனிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணன் விசிக தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களை சந்தித்ததோட மட்டும் இல்லாம முஸ்லீம் லீக் தலைவர் கேம் காடர் மொய்தீன் அவர்களையும் நேரில் சென்று சந்தித்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் எந்த ஒரு முதல்வராக இருந்தாலும் சரி, எந்த பெரிய கூட்டணி தலைவராக இருந்தாலும் சரி, முஸ்லீம் லீக் கட்சி அலுவலகத்துக்கே நேராக சென்று மரியாதை கொடுத்தது ரொம்ப அரிது. ஆனா நம்ம அண்ணன் நேரடியாக போய் சந்திச்சிருக்கார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது தெரியுமா? அவர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கான தலைவர் இல்ல, சிறுபான்மையினர் உட்பட எல்லா மக்களுக்கும் பாதுகாவலன். மதம் ஜாதி வேறுபாடு பார்க்காமல் எல்லாரையும் ஒன்றாக பார்க்கிற மனசு கொண்ட தலைவர். அதனால்தான் இன்று மக்கள் அவருக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்திருக்காங்க. சட்டமன்றத்திலும் அண்ணனுக்கு பெரும்பான்மை கிடைத்திருக்கு. 144 என்ற பெரிய எண்ணிக்கை கிடைத்திருக்கு. அதாவது மக்கள் மத்தியிலும் ஜெயிச்சிட்டார், சட்டமன்றத்திலும் ஜெயிச்சிட்டார். இது சாதாரண வெற்றியில நண்பர்களே, மக்கள் நம்பிக்கையின் வெற்றி. இதிலிருந்து நல்லாட்சி தொடரும் என்பதற்கான நம்பிக்கை நமக்கு இருக்கு. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். மக்களுக்காக அண்ணன் இன்னும் பல திட்டங்களை கொண்டு வருவார் என்று நம்புறோம். இறைவன் அண்ணனுக்கு நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கொடுத்து மக்கள் சேவை செய்ய இன்னும் பலம் தரணும் என்று ஒரு தம்பியாக நான் மனதார பிரார்த்திக்கிறேன். நம்ம வீடியோக்கு எல்லாரும் சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலை அண்ணா ஃபேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே. நல்லதே நடக்கும். பாய் பாய். யா